பொறுத்தவரை, வெஸ்ட் ஏசியாவை பொறுத்தவரை ஒரு சூப்பர் பவர் என்பது ஒரு நிறுவனமான ஒரு விஷயமா இருக்கிறது. ஏனென்றால் யாருக்கும் இஸ்ரேலை வந்து தடை செய்ய முடியாத ஒரு அளவுக்கு, அதாவது அவர்கள் பூந்தடிப்பார்கள். அதற்கு பதில் தாக்குதல் என்று பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் ஒரு 20 பேர் 30 பேர் செத்த பிறகு இந்த பக்கம் ஒருத்தர் தான் சாகிறார் என்ற நிலை இருக்கிறது. அப்ப இஸ்ரேல் என்பது அந்த ஏரியாவில் இருக்கின்ற ஒரு சூப்பர் பவராக மாறிடுது. அப்போ மாறினால் கூட இன்னைக்கும் நீங்க குறிப்பிட்ட மாதிரி மிசைல்கள் வந்து அடித்த வண்ணம் தான் இருக்கிறது டெல்லவில. இது ஈரானை கை வச்சதுனாலதான் இந்த பிரச்சனை வருகிறது. இந்த ஒரு தவறை செய்யாமல் இருந்தால் நிச்சயமாக நேத்தனியாவுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காரு. இப்ப டெல்லவிவ் அடிக்க அதாவது இஸ்ரேலினுடைய தலைநகரத்தை வந்து அடிக்க அழுத்தங்கள் வந்து அதிகரித்து கொண்டுதான் இருக்கும். அதனால இன்னும் பயங்கரமான தாக்குதல் வந்து இவர் ஈரான் மேல நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார். ஏனென்றால் டெல்லவிவ் அடிக்கப்படுகிறது, ஹைஃபா என்று அடிக்கப்படுகிறது, சென்ட்ரல் நார்தர்ன் இஸ்ரேல் வந்து அடித்துக் கொண்டே இருக்கிறார். அப்போ அவர்கள் 200 மிசைல் அனுப்பிச்சா ஒரு 2 மிசைல் 3 மிசைல் தான் உள்ள வருதுன்னு வச்சுங்களேன். அந்த 3 மிசைல் 2 மிசைலையே வந்து இந்த அளவுக்கு சேதம் பாத்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வந்து அவர்களுடைய அந்த அயன்டோம் இல்லாவிட்டால், அந்த ஏரோ மிசைல்ஸ் இல்லாவிட்டால் எந்த அளவுக்கு போயிருக்கும் என்று பாருங்கள். அப்போ நீங்க குறிப்பிட்ட கடைசி விஷயம் உண்மையான விஷயம் தான். அதாவது இஸ்ரேல் தான் அமெரிக்காவை இயக்குகின்ற மாதிரி தான் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் திட்டமிட்டு செய்தார்களா என்று எனக்கு தெரியவில்லை. பட் இருந்தாலும் என்னை பொறுத்தவரை வந்து பெஞ்சமின் நேட்டன்யாஹு வந்து டொனால்ட் ட்ரம்போட பேசுறாரு. அதன் பிறகுதான் அமெரிக்கா இந்த யுத்தத்தில் வந்து ஒரு பார்ட்டியாக வருகிறது. இதுவரை நீங்க குறிப்பிட்ட மாதிரி பராக் ஒபாமாவும் அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு ஃபார் வார்ஸ் நமக்கு தேவையில்லை, மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், அமெரிக்கா தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட், அமெரிக்கா ஃபர்ஸ்ட் எல்லாம் பேசிக்கொண்டு இப்போ திடீரென்று அதுல அப்படியே பல்ட்டி அடிச்சு இப்போ வந்து வெஸ்ட் ஏஷியால போய் நின்று அங்கத்த யுத்தங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ட்ரம்ப் பஸ்ஸிங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கும்போது இது என்ன மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ்னே புரியவில்லை. அங்கத்த மக்களுக்கு மேஜரி ட்ரெய்லர் கிரீன் போன்ற ட்ரம்பினுடைய பக்த் என்று கூறுகின்ற, அதாவது இந்தியாவில் கூற முடியும் பக்த் என்று கூற அந்த மாதிரி இருக்கின்ற காங்கிரஸ் கூட எந்திரிச்சு நீங்க என்ன சொல்றாங்கன்னா ட்ரம்பினுடைய பல விஷயங்கள் எனக்கு பிடிக்கும், ஆனால் இது தவறான விஷயம் என்று குறிப்பிடுகிறார்கள்.